அயோத்தியிலே இருக்க வேண்டிய சீதாம்மா அசோகவனத்தில் ராவணனால் சிறை வைக்கப்பட்டார். அதுவரை தன் மனைவியை பிரிந்திருந்த ராமர், அவர் உடன் பிறந்த லக்ஷ்மணர் துடித்து நின்றபோது வாயுபுத்திரனாகிய அஞ்சனா மைந்தன் அன்னை சீதா பிராட்டியை பார்த்து மீண்டு இங்கே வந்தபோது சொன்ன முதல் வார்த்தை, கண்டேன் கற்பினுக்கு அணியவளை. பொன்னை பொருளை மண்ணை செய்த கர்ணன் அன்னதானம் செய்ய தவறிட்டான். அதனால்தான் விண்ணுலகத்தில் பசின்னா. அதனால்தான் நம்ம இன்றைக்கி யாராவது தான தர்மம் செஞ்சுட்டா கர்ணனை விட இவன் மேலாம்போம். பொண்ணு பொருளுக்கு இல்லை, அன்னதானம் செய்தான். மழைக்கு ஒதுங்கக்கூடிய மனிதர் போல, வெயிலுக்கு இளைப்பாறக்கூடிய மரம் போல, பெரிய பெரிய விஷயங்களிலிருந்து விடுபட்டு சின்ன சின்ன கேள்வி பதிலாக அடுத்த தலைமுறைக்கு எளிய வழகையில் ஆன்மீகத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு முறையை நாம் கடைபிடிக்கின்றோம். அந்த வகையில் சின்ன சின்ன கேள்வி பதிலாக இளைய தலைமுறைக்கு ஆன்மீகத்தை கொண்டு செல்கின்றோம். ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அனுஷ்கா, பெங்களூர். சொல்லின் செல்வர் என்று ஆன்மீகத்தில் யாருக்கு பட்டம்? இந்த சொல்லின் செல்வர் அப்படிங்கிற பட்டம் ராமகாதையிலே, ராமாயணத்திலே கம்பநாட்டாழ்வார் அனுமனுக்கு சூட்டிய பெயர். ஏன் அப்படிப்பட்ட பெயர் வந்தது என்று கேட்டால், அயோத்தியிலே இருக்க வேண்டிய சீதாம்மா அசோகவனத்தில் ராவணனால் சிறை வைக்கப்பட்டார். அதுவரை தன் மனைவியை பிரிந்திருந்த ராமர், அவர் உடன் பிறந்த லக்ஷ்மணர் துடித்து நின்றபோது வாயுபுத்திரனாகிய அஞ்சனா மைந்தன் அன்னை சீதா பிராட்டியை பார்த்து மீண்டு இங்கே வந்தபோது சொன்ன முதல் வார்த்தை, கண்டேன் கற்பினுக்கு அணியவளை. சீதா பிராட்டியை பார்த்துட்டேங்கிறத குறிப்பான வார்த்தையாக சொல்லி ராமநாமத்தை இந்த மண்ணில் நிலைபெறச் செய்ததற்காக அவருக்கு கம்பநாட்டாழ்வார் சொல்லின் செல்வர் என்கின்ற பெயரை தந்தார். அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அற்புதமாக. தஞ்சையிலிருந்து சுவேதா நிவேதா. தேய்ந்து ஒளிர் துண்டத்தான்னு யாருக்கு ராமாயணத்தில் பாத்திர பெயர்? மிகப்பெரிய நல்ல கேள்வி. ஜடாயுக்கு பெயர் தான் தேய்ந்து ஒளிர் துண்டத்தான். ஏன் அந்த பெயர்னா, ஜடாயுனுடைய ஆயுதம் எதுன்னா அழகு. இந்த மூக்கு பகுதி இருக்கே அதுதான். அதை கல்லில் எப்படி நம்ம இந்த பெரிய அருவா கத்தி போன்றவற்றை சாணம் பிடிப்போமோ அது மாதிரி கல்லில் தேய்ச்சி 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 மின்னி மிளிரி ஒளிருடையதாக செய்ததான். எதற்குன்னு கேட்டால், பிற்காலத்தில் 10 தலை ராவணன் சீதா பிராட்டியை தூக்கிட்டு வரும்போது இவங்க தான் போய் உதவி செய்யணும். அப்போ ராவணனை சண்டை போடுவதற்கு இந்த ஆயுதமாகிய மூக்கு பயன்படும்னா தேய்த்து தேய்த்து ஒளிருடையதாக வச்சதான். ஆனால் அது ராவணனால் வெட்டுப்பட்டு கீழே விழுந்துருச்சான். அதுக்காக கம்பன் எழுதிய வரி தேய்ந்து ஒளிர் துண்டத்தான். அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஹரிராம் அப்படிங்கிறவர் புதுகையிலிருந்து. தர்ம சங்கடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறார். இது ஒரு நல்ல கேள்வி. நீங்கள் பெரிய புராணத்தை படித்தா இதுக்கு பொருள் கிடைக்கும். 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சங்கடம் வந்தது. அது ஆண்டவன் வைத்த சோதனை. ஆனால் காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும் என்ன சோதனைனா, கட்டிய மணவன் பரமதத்தனே கொடுத்து விடுறான் மாம்பழம். ஒரு அடியாருக்கு திருவமுது கொடுத்துட்டார். இன்னொரு மாம்பழத்தை கணவனுக்கு படித்த போது, நான் 2 கொடுத்தேனே, இன்னொன்று வேணும்னு இறைவன்கிட்ட கேட்டு பெறா. அந்த 2வது மாம்பழம் முதல் மாம்பழத்தோட சுவையாக இருக்குன்னொன்னு அதை சந்தேகப்பட்டு அது மாதிரி இது இல்லைன்னொன்னு இறைவன் தந்ததுன்னார். அப்போ இறைவன்கிட்ட இன்னொரு தடவை கேளுன்னொன்னு கேட்டு பெறா. அவன் பயந்து ஓடிட்டான். அப்போ கட்டிய கணவனே சங்கடத்தை ஏற்படுத்தியதற்கு பெயர், இந்த தர்மத்திற்கும் சங்கடத்திற்கும் இடைப்பட்டு காரைக்கால் அம்மையார் வாழ்ந்தாரே, அதுதான் தர்ம சங்கடம். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து சொல்வதனுடைய நோக்கம் நீங்கள் அந்த நூலை எடுத்து படிக்க வேண்டும் அப்படின்னு தான். அற்புதமாக அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. கர்ணன் செய்ய தவறிய தானம். இது ஒரு நல்ல கேள்வி. கேட்டிருக்கவர் யாருன்னா ரமேஷ்குமார், சென்னையிலிருந்து. இந்த கர்ணன் செய்ய தவறிய தானம் அப்படின்னா, முதல்ல கர்ணன் தானத்துக்குரியவன். அவன் நிறைய தானம் செஞ்சுருக்கான்.
வேடிக்கையாக சொல்லுவோம், கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு பின் கொடை இல்லைன்னு. ஆனால் பொன்னை பொருளை மண்ணை செய்த கர்ணன் அன்னதானம் செய்ய தவறிட்டான். அதனால்தான் விண்ணுலகத்தில் பசி பசின்னா. அதனால்தான் நம்ம இன்றைக்கி யாராவது தான தர்மம் செஞ்சுட்டா கர்ணனை விட இவன் மேலாம்போம். பொண்ணு பொருளுக்கு இல்லை, அன்னதானம் செய்தான். அதனால் உயர்ந்த தானம் அன்னதானம். அது கர்ணன் செய்ய தவறியது. அடுத்து ஒருத்தர் அருமையாக கேள்வி கேட்டிருக்காங்க. திருமண தடை நீங்க எதை படிக்க வேண்டும்? நல்ல கேள்வி. சுந்தரகாண்டம் நீங்கள் படிச்சிங்கன்னா திருமண தடை விகழும். ஐஸ்வர்யம் பெருக ஏதேனும் மந்திரம் உண்டா? பொதுவாக இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னாலே நீங்கள் வெள்ளி செவ்வாய் கனகதாரா தோத்திரம் சொல்லணும். அது அவ்வளவு அற்புதமான விஷயம். குழந்தைகளுக்கு பயம் போக்குவதற்கு ஏதேனும் மந்திரம் உண்டா? நல்ல கேள்வி. இதை நிறைய பேர் எழுதியிருக்கிறதுனால அந்த பெயர் பட்டியலை சொல்ல முடியல. இருந்தாலும் சுவாதி ஐஸ்வர்யா அப்படின்னு 2 பேர் கேட்டிருக்காங்க. சுவாதி ஐஸ்வர்யா அவங்களுக்காக குழந்தைகளினுடைய பயம் போக்குவதற்கு நாள்தோறும் அவர்கள் சொல்ல வேண்டியது அனுமன் சாலிசா. அனுமன் சாலிசா அது சொல்ல 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 அவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதை விட ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. நம்மை நாம் உயர்த்தி கொள்ள எந்த ஆன்மீக புத்தகத்தை படிக்க வேண்டும்? குருமூர்த்தி சென்னை. குருமூர்த்தி சென்னை. நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கு படிக்க வேண்டிய நூல் பகவத்கீதை. அதில் ஒவ்வொரு அத்தியாயமும் நம்மை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். இந்த சின்ன சின்ன கேள்விகள் நமக்கு ஆனந்தத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி கொண்டோம் என்றால் எந்நாளும் ஆனந்தமே. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.